தமிழ்நாட்டில் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. 2026 தேர்தல் ஒரு 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 புது அரசியல் சூழ்நிலையை உருவாக்கும். ஆட்சி மாறும்னு சொல்லலை, நான் கூட்டணி ஆட்சி வரும்ன்றீங்களா எல்லாரும் சொல்ற மாதிரி? கூட்டணி ஆட்சியோ இல்லை, நான் ஆட்சி மாறும்னு கூட சொல்லலை. ஆனால் சூழ்நிலை, ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட். நீங்கள் வந்து விஜய் அவர்களின் மதுரை மாநாடு, அப்புறம் இந்த திருச்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் கிரவுண்டில் இதுவும் டேட்டாவும் எடுத்திருக்கோம். நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு சக்தியாக வரார், புதிய அரசியல் சக்தியா உருவாகிறார். அதை வந்து அது மறுக்கிறது முட்டாள்தனம். கூட்டம் மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் இருக்கு நிச்சயமா. என்ன ஆர்வம்னா, ஒரு புது அரசியல், திருப்பி அந்த 2 கட்சி அரசியல் இல்லாம ஒரு புதிய சக்திக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா மக்கள் அவ்வளோ லேஸ்ல எடை போடக்கூடாதுங்க. என்னங்க, அவங்க வந்து காசு கொடுத்து வரல, யாரும் 6 மணி நேரம் வெயிட் பண்றாங்க, கோடிக்கணக்கில் வராங்க. அவங்களுக்கு தெரியாதா, இவர் வந்து இப்ப அரசியல்ல வந்துட்டாரு, ஓட்டு கேட்க வராரு, அவரோட சினிமா டிக்கெட் விற்கிறதுக்காக வரல அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? அங்க இருக்கிறவங்களை என்ன அவ்வளவு முட்டாளுங்களா? அவங்க அவ்வளவு லேஸ்ல ஏடப்படக்கூடாது என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் வெறும் ரசிகர்கள் வாக்கா மாறுமா, அதெல்லாம் ஒரு சரியான கேள்வியா எனக்கு தோணல.